இப்ப நம்ம ஹீரோ கோர்ட்ல ஒரு லாயரை அரெஸ்ட் பண்றாரு. இந்த லாயர் யாருன்னா மினிஸ்டரோட ரைட் ஹேண்ட். அதனால கமிஷனருக்கு கால் வருது. இதனால கமிஷனர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த போனை மதிக்க கூட மாட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த லாயரை பார்த்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியே இல்லாம சுத்தின்னு இருக்கிறியேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் நான் எவ்வளவு பொண்ணை ரேப் பண்ணிருக்கேன், அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ கடுப்பாகி அவனை என்கவுண்டர் பண்றாரு. இதனால நம்ம ஹீரோவை ஆயுதப்படைக்கு மாத்துறாங்க. இப்ப ஒரு சூனியக்காரனை காமிக்கிறாங்க. ஷெட்டின்னு ஒரு அரசியல்வாதி வீட்டுல கல் எறிறாங்க. இப்ப அந்த கல்லை எடுத்து பார்த்தா மாந்திரிகத்துல ஏதோ புரியாத பாஷையில எழுதி இருக்கு. ஷெட்டி தன்னோட பையனை காணும்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த கேஸ் நம்ம ஹீரோ தான் ஹேண்டில் பண்றாரு. உங்க பையனை கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குறாரு. அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டயும் விசாரிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் சத்தம் போட்டு அவங்களை கேட்ட உடனே சார் உண்மையை சொல்றோம், காவியான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றா சார், அந்த பொண்ணு கூட தான் லாஸ்டா 17A பஸ்ல போனான் சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட பஸ்ஸ பத்தி விசாரின்னு சொல்றாரு. நான் போய் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோ காவியான்ற பொண்ணு பத்தி விசாரிச்சா அந்த மாதிரியான பொண்ணு இங்க படிக்கலன்னு சொல்றாங்க. அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. அவரும் அந்த மாதிரி பஸ் இந்த ரூட்லயே கிடையாதான் சார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த 3 பசங்களையும் விசாரிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, நீங்க சொன்னது எதுவும் உண்மை கிடையாது. அதுக்கு அவனுங்க சார் நான் எந்த கோயில்ல வேணும்னா சத்தியம் பண்றோம் சார், இதுதான் சார் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சரி இப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ ஷெட்டி என்ற அரசியல்வாதிய விசாரிக்க சொல்லியிருப்பாரு. ஷெட்டி நிறைய பேரை சாகடிச்சு பல பேர் வாழ்க்கையை கெடுத்துதான் இந்த பதவிக்கு வந்திருக்கான்னு ஹீரோக்கு தெரியுது.